அமைச்சர் துரைமுருகன் உதயநிதியை மறைமுகமாக தாக்கி பேசியது தற்போது வைரலாகி வருகிறது. திமுகவில் மூத்த நிர்வாகிகள் மற்றும் தலைவர்களிடையே உட்கட்சி மோதல் சமீப காலமாக அதிகரித்து விட்டது என்றே கூறலாம். குறிப்பாக உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடுத்தடுத்த பதவிக்கு முன்னிறுத்தி வருவதுதான் இதன் முக்கிய காரணம். கட்சிக்காக உழைத்தவர்கள் பலர் இருக்கும்போது வாரிசு என்ற காரணத்தினால் பதவிகளை தூக்கி கொடுப்பது முற்றிலும் தவறானது என பலரும் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சர் பதவியில் உட்கார வைப்பதில் சிறிதளவு கூட அமைச்சர் துரைமுருகன் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகளுக்கு ஈடுபாடு. இதனால் தான் முதலமைச்சர் செய்தியாளர்களை சந்தித்த போது கூட உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆக வேண்டும் என கோரிக்கை வலுத்துள்ளதே தவிர பலுக்கவில்லை என்று சூசகமாக பதிலளித்தார். இவ்வாறு இருக்கையில் நேற்று திமுக சார்பாக நடைபெற்ற கூட்டத்தில் அமைச்சர் துரைமுருகன் உதயநிதியை தாக்கும் விதமாக பேசியுள்ளார். அதில் இளைஞர்களை கட்சியில் நாங்கள் பெருமளவில் வரவேற்கிறோம். அவர்கள் கட்சியில் உள்ள எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு தடம் பார்த்து வர வேண்டும். வந்தவுடனே அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்று எதையும் எதிர்பார்க்காதீர்கள். கட்சிக்காக உழைத்தவர்கள் சிறைக்கு சென்றவர்கள் என்று பலர் உள்ளனர். கட்சிக்காக தியாகம் செய்தவர்கள் பலர் இருக்கையில் உடனே முன்னுக்கு வர நினைக்க கூடாது. இதை நினைத்தால்தான் ஒரு இயக்கத்தை சரிவர நடத்த முடியும் என்று உதயநிதி ஸ்டாலினை டார்கெட் செய்யும் விதமாக துரைமுருகன் அவர்கள் பேசியுள்ளார். இவர் பேசிய வீடியோ காட்சிகள் தற்போது இணையத்தில் வேகமாக பரவி திமுகவினர் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது. அமெரிக்காவில் உள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கும் துரைமுருகன் பேசிய வீடியோக்கள் அனுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் இப்படி பேசியதால் உதயநிதி ஸ்டாலின் சற்று கோபத்தில் உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது.